வீட்டில் காலையிலேருந்து நம்ம தான் வேலை செய்கிறோம். ஒரு ஹெல்ப்பு பண்ணுறதில்ல இவர். அங்கிட்டு இங்கிட்டுக்கு வேணுக்குனே அலைஞ்சிக்கிட்டே தான் இருக்கார். இந்த கையை வச்சு துணி துவைச்சி துவைச்சி கையெல்லாம் வலிக்குது. அதை காய போடுறதுக்காவது ஹெல்ப் பண்ணணும், அதுவும் இல்லை. அடடே, மறுபடியும் சாமி மலையேறின மாதிரி கத்திட்டு இருக்காளே. இப்போ இவகிட்ட கேட்கலாமா என்ன பிரச்சனைன்னு? கேட்டால் ஏதாவது சொல்லுவா. அமைதியாக இருந்தாலும் ஏதாவது திட்டுவாளே. சரி, கேட்போம். ஆமாம் தேவி, நீ யார்கிட்ட பேசிகிட்டு இருக்க? நான் இப்போ தானே வரேன். வீட்டில் யாருமே இல்லையே, தனியாக புலம்பிகிட்டு இருக்கா? உங்களுக்கு தெரியும், நான் புலம்புற மாதிரி தான் இருக்கும். ஒத்தாளாக வேலை செய்கிறோம்ல, அப்படி தான் சொல்லுவீங்க. ஏன் பைத்தியம்னு சொல்ல வேண்டியதானே? அச்சோ, ஓவராக வாயை கொடுத்துட்டோமோ? ஏதோ வேலை இருக்குன்னு வெளியே கிளம்பி போனீங்க, அப்புறம் வந்தீங்க, சாப்பிட்டீங்க, அங்கிட்டு இங்கிட்டு அலைஞ்சிக்கிட்டே தான் இருக்கீங்க. துணியை துவைச்சேன்ல, அதை காய போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கலாம்ல. அட, இதுதான் பிரச்சனையாக்கும். நான் ஒரு வேலை டென்ஷனில் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன், அதனால தான். ஆமாம், இல்லைனாலும் அப்படியே வந்து வேலை செஞ்சு கொடுத்துருவீங்க எனக்கு. வீட்டுக்கு தேவையான பொருள் ஒன்றும் வாங்கி கொடுக்குறது இல்லை. நானும் கேட்டுக்கிட்டே தான் இருக்கேன் ரொம்ப நாளாக. அட, இதுதான் உன் பிரச்சனையாக்கும். என்ன வேணும் கேட்டால் தானே வாங்கி தர முடியும். சரி சொல்லு, என்ன வேணும்? இன்னைக்கே வாங்கி தந்துடுறேன், போதுமா? என்னது, என்ன வேணும் கேட்டால் இன்றைக்கே வாங்கி தந்துடுவீங்களா? அப்போ இருங்க கேட்குறேன். நிஜமாக தான் சொல்கிறீங்களா? சும்மா விளையாட்டுக்கெலாம் சொல்லக்கூடாது, பார்த்துக்கோங்க. அட, நிஜமாக தான் சொல்கிறேன். இன்னைக்கு தான் சம்பளம் ஏறி இருக்கு, அதனால தான் தைரியமாக சொல்கிறேன். என்ன வேணும் கேளு, வாங்கி தரேன். காலையில் டிவி பார்க்கும் போதே நினச்சது நடக்கணும். ராசி பலனை சொன்னால் எங்கே நமக்கெல்லாம் நடக்க போகுதுன்னு நினச்சேன். பரவாயில்ல பரவாயில்ல. எப்படியும் விட்டால் ஒரு புடவை வளையல் தான் கேட்பா. கேட்கட்டும் கேட்கட்டும். என்ன கேட்கலாம்? என்ன வேணும் நமக்கு? புடவை கேட்கலாமா? இல்லை, அது ரொம்ப சிறுசாக இருக்கும். இந்த மாதம் வேறு சம்பளம் ஏறி இருக்குன்னு சொன்னார். கொஞ்சம் பெருசாகவே யோசிப்போம். இப்போ யோசிக்கிறத பார்த்தா கொஞ்சம் பெருசாக கேட்பாலோ? இதான் கரெக்டாக இருக்கும். நல்லா யோசிச்சு ஒரு முடிவுக்கு வந்தாச்சு. ஏங்க, நான் ஒன்று கேட்பேன், வாங்கி தரேன்னு சொல்லிட்டீங்க. எது கேட்டாலும் வாங்கி தருவீங்கல்ல? எது கேட்டாலுமாவா? சரிம்மா, வாங்கி தரேன். ஒரு தடவை தானே, வாங்கிடலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போது ரொம்ப நாளாக ஒன்று நினச்சிட்டு இருந்தேன். இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருக்குல்ல, ரொம்ப குட்டியாக இருக்குது. பசங்களுக்கு கரெக்டாக இருக்குது. எனக்கு கொஞ்சம் பெருசாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுது. இப்போ சம்பளத்துலேருந்து எதாவது கேட்பான்னு பார்த்தோன்னா மொத்த சம்பளத்தையே கேட்பா போலையே. என்ன லைட்டாக ஜர்க்காகிறீங்க? நான் கேட்டு வாங்கி தர மாட்டீங்கன்னு தெரியும். இதென்ன வாங்கி தர போகிறீங்க? இதுக்கு நான் பேசாமல் அங்கேயே உட்காந்துருப்பேன். அட தேவி, நான் அப்படிலாம் எதுவும் யோசிக்கல. எந்த கடையில் ட்ரெஸ்ஸிங் டேபிள் நல்லா இருக்கும்னு யோசிச்சுட்டு இருந்தேன். உனக்கு வாங்கி தராமல் இருப்பேனா? அப்போ நிஜமாவே நம்ம ட்ரெஸ்ஸிங் டேபிள் வாங்க போகிறோமா? நான் கூட நீங்கள் எங்கே வாங்கி தராமல் போயிடுவீங்களோன்னு நினச்சேன். பரவாயில்ல. ஐயோ, கையும் ஓடல காலும் ஓடலையே. இருங்க, நான் போய் காசு எடுத்துகிட்டு வரேன். ஐயோ, நான் எதுக்கு காசு எடுக்கணும்? உங்ககிட்ட தான் சம்பளம் ஏறி இருக்குன்னு சொன்னீங்களே, அதில் தான் வாங்கி தரீங்க. இனி எது வேணாலும் வாங்கிக்கோன்னு வாயை மட்டும் திறக்கவே கூடாது. என்ன பட்ஜெட்டுன்னு முதலே சொல்லியிருக்கணும். அதை மறந்துட்டியடா. சரி, பர்ஸு காலியாக போகிறது உறுதியாகிடுச்சு. இனி பேசி என்ன ஆக போகுது? எது சொன்னாலும் பிளான் பண்ணி சொல்லியிருக்கணும். பிளான் பண்ணாமல் சொன்னால் இப்படி தான் ஆகும். அந்த கடைக்காரன் தான் அவனே எடுத்துகிட்டு வரேன்னு சொன்னான்ல, நீங்கள் ஏன் வேணான்னு சொன்னீங்க? அவன் வந்து இறக்கி வச்சா எக்ஸ்ட்ரா 500 ரூபா கேட்பான். அதுக்கு நானே வச்சுட்டு போகிறேன். அந்த காசாவது மிச்சமாகட்டும். போதும், அங்கேயே இருக்கட்டும். செவத்தில் ஒட்டிச்சுன்னா ஸ்க்ராட்ச் ஆயிரும்ல, அங்கேயே இருக்கட்டும். பாவம், தூக்கிட்டு வந்தேன். எனக்கு கை வலிக்குமேனா நினச்சி ஃபீல் ஆகலை. அதில் ஸ்க்ராட்ச் விழுந்துடும். அதுதான் அப்பத்துலேருந்து அவளுக்கு கவலை. ஆனால் ஆமாம்ல, நீங்கள் தானே கஷ்டப்பட்டு தூக்கிட்டு வந்தீங்க. சரி, காஃபி போடவா டீ போடவா? ஏதாவது ஒன்று சட்டுன்னு சொல்லுங்கள். காஃபி வேணாம், டீ வேணாம், எதுவுமே குடிக்கிற மூடு இல்லை. கொஞ்சம் சுடு தண்ணி மட்டும் எடுத்துட்டு வா. இந்த ஒரு செகண்டில் போட்டு எடுத்து வரேன். இருங்க, உட்காந்துருங்க, எங்கேயும் போயிடாதீங்க. ஒரு பேச்சுக்காவது காஃபி போட்டு கொண்டு வரேன்னு சொல்கிறாளா? சுடு தண்ணின்னு சொன்னா அவள் வாட்டில் காலில் தண்ணி ஊற்றின மாதிரி ஓடுறா. கையும் ஓடல, காலும் ஓடல. இது வாங்கினதுலேருந்து இதை வாங்குறதுக்கு நான் மட்டும் பாடி இருக்கேன். இதில் சோஃபா செட்னா அவ்வளோதான். 2 மாதம் சம்பளம் வேணும். அப்போ பேசாமல் மீனா சொன்ன மாதிரி சோஃபாவே வாங்கியிருக்கலாம். இது அவளுக்கு மட்டும் தான் யூஸ் ஆகும். நான் அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் பக்கமே போக மாட்டேன். உங்கள் அம்மா தான் வானத்துக்கு பூமிக்கு குதிச்சிட்டு இருக்கா. அட, நீ வேற மீனா. நானே சும்மா கேட்டு பார்ப்போன்னு கேட்டு பார்த்தேன். என்னன்னு தெரியல, அதிர்ஷ்டமோ என்னமோ.
இன்னைக்கு காலையில் ராசி பலனை சொன்ன மாதிரியே நடந்துருச்சு. புது வரவு வீட்டுக்கு வந்துருச்சு பார்த்தியா? தெரியாம சொல்லிட்டேமா, மறுபடியும் இந்த ராசி பலன் புராணத்தை ஆரம்பிச்சிடாதீங்க. அட நீ வேற மீனா, அதில் தான் சொன்னாங்க புதுசு புதுசாக வரவு வரும்னு. சரி போய் பாரு, கிண்டர் ஜாய் சாக்கோஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோம். அதை போய் சாப்பிடுங்க ஃபஸ்ட்டு. அட அது வேறயா, செம ட்ரீட் தான் போல. இருங்க, அதை விட என்ன வேலை, சாப்பிட்றேன் போய். ஏ கண்ணா, லிக்கிபல்ஸ் நீ எடுத்துக்கோ, அந்த கிண்டர் ஜாய் மீனா கொடுத்துட்டு என்ன. அட போங்கப்பா, ரெண்டுமே நான் தான் சாப்பிட போகிறேன். அவன் கிச்சனில் தான் இருக்கா, அதுக்குள்ளே நான் வேமா சாப்பிட்ருவேன். சாக்கோஸ் இருக்குது, கிண்டர் ஜாய் இருக்குது, டைரி மில்க் லிக்கிபல்ஸ் இருக்குது. செம்ம செம்ம. ஏ கண்ணா, இதெல்லாம் சாப்பிட்றதுக்கு இங்க நானும் ஒருத்தி இருக்கேன் சரியா? ஒழுங்கா அந்த கிண்டர் ஜாய் எனக்கு கொடுத்து. ஏ மீன் அதெல்லாம் முடியாது, அது எனக்கு தான். ஃபர்ஸ்ட் நான் தான் எடுத்தேன். கிண்டர் ஜாய் எனக்கு தான் வேணும். ஏ கண்ணா, அங்க பாரு, பிங்க் கலர் வாங்கிட்டு வந்திருக்காங்க. நீ என்ன கேர்ளா? பிங்க் கலர் நான் தான் சாப்பிடுவேன். அதுல மேல ப்ளூ இருந்தா அது பாய்ஸ்க்கு, ஓகேவா? சோ அதனால இந்த கிண்டர் ஜாய் என்கிட்டயே இருக்கட்டும். நான் சாப்பிடுறேன். உள்ள என்ன டாய்ஸ் இருக்கு நான் தான் பார்ப்பேன். அப்புறம் இந்த சாக்கோஸ் இருக்கு பத்தியா, அதுவும் எனக்கு தான். வேணா ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் கொஞ்சமா உனக்கு பிரிச்சு தரேன். ஏ மீனா, நீ சொன்ன நான் எல்லாமே கேட்கணுமோ? ரெண்டுமே நான் தான் சாப்பிடுவேன்னு சொல்லிட்டேன், அவ்வளோதான். உனக்கு வேணா கொஞ்சமாக தரேன், நீ வேணா வாங்கிட்டு போத. ஏ கண்ணா, வேணும்னா கேட்டு வாங்க. அதுக்கு எதுக்கு இப்படி தள்ளி விடுற? பாரு, அம்மா சொல்லிட்டு ரெண்டுமே நான் தான் சாப்பிட போறேன். உனக்கு எதுவுமே கிடையாது. உள்ள இருக்க gift கூட உனக்கு தர மாட்டேன் பாரு. அப்புறம் என்ன, நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், ரெண்டுமே உனக்கு தான் சொல்லிட்டு இருக்க. இதுங்க ரெண்டும் வீட்டுக்கு வந்துட்டாலும் எப்போ பார்த்தாலும் சண்டை தான். எதுவும் வாங்கி கொடுக்கலனாலும் சண்டை, வாங்கி கொடுத்தாலும் சண்டை. என்னதான் பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியலை. அம்மா, நீங்க தானே சொன்னீங்க கிண்டர் ஜாய் இருக்குன்னு. நான் அதுக்கு தான் வந்தேன். வந்தா எங்கிட்ட சண்டை போடுறாமா? இப்போ என்ன, இதை சாப்பிட்றது தானே உங்கள் பிரச்சனை. 2 பேரும் பிரித்து சாப்பிட வேணாம், நானே பிரிக்கிறேன். 2 பேரும் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடுங்க ரெண்டத்தையும். இதுக்கு நானே ஓப்பன் பண்ணியிருப்பேன். சரி, இப்போ அம்மா ஓப்பன் பண்ணுறாங்களே, சரி பரவாயில்ல, உள்ளே என்ன இருக்குன்னு அது பார்ப்போம். ஃபஸ்ட்டு இதை சாப்பிடுங்க, அப்புறமா அதுக்குள்ளே என்ன டாய் இருக்குன்னு பார்க்கலாம். இல்லைன்னா டாய்ஸை வச்சுட்டு விளாண்டுட்டே இருப்பீங்க. அட மீன், அது பார்க்கும்போதே எச்சி ஊறுதே. அம்மா ஃபர்ஸ்ட் எனக்கு கொடுங்கம்மா. இல்லை முதல்ல எனக்கு தான் தரணும் நீங்கள். இதில் மொத்தமே 2 பால்ஸ் இருக்குது, ஆளுக்கு ஒன்று சாப்பிடுங்க. இதுக்கு எதுக்கு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க? ஏ கண்ணா, செம்ம டேஸ்டா இருந்தது தெரியுமா? சூப்பர் சூப்பர். அடுத்து எனக்கு தான். பரவாயில்லையே, செம்மையாக இருக்குது. எம்மாம்மா, அந்த ஒயிட் கலரில் இருக்கல அந்த சாக்லேட்டே கொடுங்க, அது ரொம்ப நல்லா இருக்கும். அம்மா லாஸ்ட்ல கொஞ்சம் இருக்கு, அது எனக்கு தான் வேணும். எப்போ பார்த்தாலும் ஆளுக்கு தான் ஃபஸ்ட்டு கொடுக்கீங்க, இப்போ எனக்கு தான் தரணும். 2 பேருக்கு இல்லை, அந்த கடைசி வாய் நானே டேஸ்ட் பண்ணிக்கிறேன். எதுக்கு வம்பு? சரி ஓகே, சண்டை போடாமல் இருந்தால் நம்மளே சாப்பிட்டுக்கலாம். அம்மா, அடுத்து டாய்ஸ் பிரிங்க, என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஏ கண்ணா, இது கேர்ள் தான் போட்டுருக்கு, பிங்க் கலர் பாக்ஸ். ஆனா அது வேற மாதிரி இருக்கே. ஏதாவது குட்டி ஸ்கூட்டி இல்ல பொம்மை இருக்கும்னு நினைச்சேன். சரி ஓபன் பண்ணி பாப்போம். என்னது இது, டைனோசர் மாதிரி இருக்குது. ஏ கண்ணா, இது எல்லாமே பாரு, லைட் கலர்ல கண்ணாடி மாதிரி இருக்கு. ஒருவேளை ஃபிக்ஸ் பண்ணிட்டு பம்பர் மாதிரி சுத்தணும்னு நினைக்கிறேன். அது பார்க்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் போல. சரி ஓகே, அந்த லிக்விட் பால்ஸையும் சாப்பிட்டுட்டு அப்புறமா நம்ம மாட்டலாம் சரியா? ஏ மீனா, இந்த தடவை சண்டை போட வேணாம். அப்புறம் பார்த்துக்கோ, அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் தான் அடுத்தடுத்து வாய் போகும், நம்மளே சாப்பிட்டுக்கலாம். அதான பார்த்தேன். சரி ஓகே, இது gift இருக்குது, அப்புறமா ஓபன் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் அம்மா சாக்லேட் சாப்பிட்டுக்கிறோமா? அம்மா நீங்களும் கொஞ்சம் சாப்பிடுங்க, உங்களுக்கு கொடுத்தே நான் சாப்பிடுறேன். இந்த கண்ணை தான் கொடுக்கவே மாட்டான். உடனே மீனா பார்த்தியா எப்படி கோத்து விடுறேன்னு. அச்சச்சோ, இதெல்லாம் பார்க்கும்போது எச்சு ஊறுதே. ஐயோ, ஃபுல்லா சாக்லேட்டா இருக்குது இது. செம்ம டேஸ்ட் போ. அம்மா, எப்போ பார்த்தாலும் அவளுக்கே ஃபஸ்ட்டு கொடுக்குறீங்க. கண்ணா அவள் தானே கிட்ட இருக்கா, அதனால தான் கொடுத்தேன். அட தேவி, இவங்கெல்லாம் சாப்பிட்றத பார்த்தா எனக்கும் சாப்பிடணும் போல இருக்குது. அப்படியே எனக்கு கொஞ்சம் கூட. இவர் ஒருத்தர் எப்போ பார்த்தாலும் சின்ன பிள்ளைங்க கூடயே போட்டி போட்டுட்டு இருப்பாரு. இருங்க கொடுக்குறேன். முன்னாடியே சாப்பிட்டா நமக்கும் ஆசை வருமா இல்லையா? கொஞ்சம் தான் கொடுத்தா என்ன? கொஞ்சம்லாம் இல்லை, நிறையா பேர் தான் கொடுத்துருக்கேன். அடுத்தலாம் கேட்கக்கூடாது, பசங்களுக்கு கொஞ்சம் தான் இருக்குது. இந்த ஒரு வாய் நான் சாப்பிட்டுக்கிறேன். இவர் சாப்பிட்டது பார்த்தா நமக்கும் சாப்பிடணும் போல இருக்குது. அட மீனா, இதுக்கு நம்ம 2 பேரும் மாற்றி மாற்றி சாப்பிட்டுருக்கலாமே. இப்போ நம்ம பங்கையும் சேர்த்து அம்மாவும் அப்பாவும் மாற்றி மாற்றி சாப்பிட்றாங்க. ஏய் கண்ணா, அப்படிலாம் சொல்லக்கூடாது. சாப்பிட்டா சாப்பிட்டோம். அவங்களே எப்போவாதான் நம்மளை சாக்கா வச்சு சாப்பிட்றாங்க. இல்லைன்னா சாக்லேட்டா வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்க போறாங்க. சரி சரி, மாற்றி மாற்றி பேசிக்கிட்டே இருக்காதீங்க. இந்த கடைசி வாய் 2 பேரும் பாதி பாதி சாப்பிட்டுக்கோங்க. அம்மா, இதில் என்ன கிஃப்ட் இருக்குது, நான் ஓப்பன் பண்ணுறேன். ஏய் கண்ணா, இதுல ப்ளூ கலர்ல போலீஸ்கார படம்லாம் போட்டுருக்கு. ஏதோ ஹெக்ஸகன் ஷேப்ல இருக்குது. சரி ஓபன் பண்ணி பாப்போம் என்னதான்னு. அட, நம்ம சாக்லேட் சாப்பிடுறதுக்கு இதுலயே ஒரு ஸ்பூன் கொடுத்துருக்காங்க. நம்ம தான் கிண்டர் ஜாய் ஸ்பூன் வச்சு சாப்பிட்டோமே. அட ஆமாம் மீனா, இது என்னது பார்த்தியா? ஃப்ரிட்ஜில் ஒட்டுறது போல் மேக்னெட் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த ப்ளூ கலரில் இருக்கு பாரு, ஹெக்ஸகன் ஷேப்பில். ஆமா கண்ணா, போலீஸ்கார படம்லாம் ஒட்டி இருக்குது. ஆனா இதை ஓபன் பண்ண முடியல. சரி ஓகே, நம்ம ஃப்ரிட்ஜில் ஒட்டிக்கலாம். மீனா, எங்கள் பாரு பம்பரம் நல்லா சுற்றுது. இந்த மாதிரி தான் ஃபிக்ஸ் பண்ணணும். ஒரு தடவை சும்மா உனக்கு காமிச்சேன், அவ்வளோதான். இரு மறுபடியும் சுற்றி பார்க்கலாம். அது ப்ளூ கலர், ரெட் கலர், எல்லோ கலர் எவ்வளோ அழகாக இருக்குதுல்ல. அது கிளாஸியாக இருக்கிறதுனால நல்லா இருக்கும் சுற்றும் போது. ஏய் கண்ணா, அந்த ஃப்ரிட்ஜில் ஒட்டுறது சூப்பராக இருந்ததுல்ல? ஆமாம், நம்ம வீட்டில் எங்கே ஃப்ரிட்ஜ் இருக்குது ஃப்ரிட்ஜில் ஒட்டுறதுக்கு? இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் வாங்கி கொடுத்த மாதிரி அப்படியே ஃப்ரிட்ஜும் வாங்கி கொடுத்துட்டு நல்லாயிருக்கும். ஒரேடியே வேலை முடிஞ்சிடும். ரைட்டு, இவ அடுத்த சம்பளத்துக்கு அடி போட ஆரம்பிச்சிட்டா. அம்மாடி, அடுத்து பொங்கல் வரும்ல, அதில் வேணால் வாங்குவோன்னு ஆஃபர் போடுவோம், அப்போ பார்த்துக்கலாம். எங்கே இதுக்கே 1 வருஷம் இழுத்தீங்க. அடுத்து எப்போ வாங்கி தர போகிறீங்களோ அவ்வளோதான்.
ஏ கண்ணா சாக்கோஸ் சாப்பிடுமா? ஆமாம், சாப்பாடு சாப்பிடாமல் சாக்லேட்டு சாக்கோஸ் எல்லாத்தையும் சாப்பிட்டுக்கிட்டே இருங்க. ஏதாவது ஒன்று சாப்பிட்டா பத்தாது. அட போங்கம்மா, கண்ணு முன்னாடி வச்சுட்டு எப்படி சாப்பிடாம இருக்க முடியும்? பாருங்க இதுலயே கொஞ்சம் தான் இருக்கு. எனக்கு பாதி கண்ணாக்கு பாதி, அவ்வளவுதான், காலியாயிரும். ஆமாம் எனக்கு தரேன்னு சொல்லிட்டு நீயே எல்லாத்தையும் மடியில் வச்சுக்கிற. சரி, 2 பேரும் சண்டை போடாமல் சாப்பிடுங்க. நைட்டுக்கு டிஃபன் ரெடி பண்ணுறேன், அதையும் சாப்பிடணும். சாப்பிடாம இது மட்டும் போதும்னு இருக்கக்கூடாது. ஏ கண்ணா டேஸ்டா இருக்கு. ஃபர்ஸ்ட் அந்த சாக்கோஸ் என் கையில் கொடு.